தம்பி நீங்க தான் என் பொண்ணை லவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதான் உங்க ஏரியால உங்களை பத்தி விசாரிச்சு பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குமோன்னு சொல்லிட்டு உங்க ஏரியால இருக்க எல்லா பொட்டிகள்லயும் உங்க போட்டோ காமிச்சு விசாரிச்சு பார்த்தேன். இந்த தம்பி இங்க சிகரெட் வாங்க வருவாரான்ட்டு. சிகரெட்லாம் வாங்க வர மாட்டாரு, லாலிபப்பே சிகரெட் மாதிரி ஸ்டைலா சாப்பிட்டு போவார் தான் சொன்னாங்க. உங்க ஏரியால இருக்க எல்லா ஒயின் ஷாப்லயும் உங்க போட்டோ காமிச்சு இந்த தம்பி இங்க வருவாரான்னு சொல்லிட்டு கேட்டேன். எல்லா ஒயின் ஷாப்காரங்களும் இப்படி ஒருத்தர் நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. சரி நீங்க போய் வாங்கினா ப்ராப்ளம் சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை அனுப்பி தம்மு சரக்குன்னு வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சு அடிப்பீங்களோன்னு நினைச்சு உங்க அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்த்தேன். பையன் அப்படிலாம் கிடையாது, நல்ல பையன் சொல்லிட்டு சொன்னாங்க. சுத்தி முத்தி விசாரிச்சதுல நீங்க ஒரு சுத்தமான உத்தமன்றது தெரிய வந்தது. உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு எந்த ஒரு ரீசனும் என்கிட்ட இல்ல. மாப்பிள்ள என் பொண்ணு உங்களுக்கு தான். நான் ஃபிகர்டா. மாப்பிள்ள சீக்கிரம் போய் அந்த பொண்ணு போயிட போகுது. டேய் மாமா, இதுவே 125cc வண்டியா, இவ்வளவுதாயா போவோம். நீ வேணா கல்யாணத்துக்கு சீர் வரிசையா கவாஸ்கி வாங்கி கொடு, நம்ம ஸ்பீடா போலாம். ஐயோ அந்த பொண்ணை பார்க்க முடியாது போல இருக்கு. அச்சு ஓட்டு மாப்பிள்ள.